Mami, alles Gute zum Muttertag. Danke. Wow. Schöne Blumen. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் நீங்களுக்கு. இவ்வளோ சாக்லேட்டா? ஓ. மற்றது குக்கீஸ் என்ன? ஓ. Mami, guck mal. ஏய், பேரசூட், அக்ஸரா, பேரசூட், இங்கே பாருங்க அக்ஸரா. வாவ். உலகில் உள்ள அனைத்து அந்நியர்களுக்கும் எங்களது அந்நியர் தின வாழ்த்துக்கள். இன்று அன்பான அந்நியர்களை மட்டுமில்லை, வம்பான அந்நியர்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதோடு இன்றைய பொழுது எங்களுக்கு எப்படி கழிந்தது என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். டார்லிங் இதுதான் நம்மளோட ஊர் காஞ்சோண்டி. நம்ம ஊரில் தான் காஞ்சோண்டி என்று சொல்கிறது. இந்த இதில் பட்டோடனே உடம்பெல்லாம் கடிக்கும். இலங்கையில் தான் காஞ்சோண்டின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக மட்டக்களப்பில் இதை காஞ்சோண்டின்னு தான் சொல்லுவாங்க. டொச்சில் இது பிரென்ன செல் என்று சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இந்த ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள் எல்லாம் இப்படி காஞ்சோண்டியாகவே மாறிடுவாங்க. இதை வந்து செல்லமாக என்பிடி மம்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ள மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்படியான தாய்மாரும் இருக்கிறாங்க. சுருக்கமாக ஜாதகத்தில் சொல்லுவாங்க, சந்திரன் பகையண்டா இப்படியான அம்மாக்கள் வருவாங்க. பிள்ளைகளுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க, இல்லை பிள்ளையை எதிரியாக பார்ப்பாங்க, இல்லை பிள்ளைய வேண்டாவரப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு நல்லது செய்கிறத நடித்து கொண்டு பிள்ளைகிற வாழ்க்கைக்கு விளைவிப்பாங்கண்டு. இப்படியான அம்மாக்களுக்கு பிறந்த பிள்ளைகள் சிறைச்சாலையிலையும் விசர் வைத்தியசாலை, அதாவது பைத்தியார் ஆஸ்பத்திரியிலும் தான் இருக்குங்கள். அதனால் இப்படியான அம்மாக்கள் இருந்தால் நீங்கள் ஆரம்பத்திலே அவங்களுக்கான கடமையை செய்து, தெரியும் தானே உங்களோட அம்மாக்களோட குணம் உங்களுக்கு தெரியும் தானே, பழக அவங்கள நீங்கள் விலத்தி வைக்கிறது தான் நல்லது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா தாய்க்கு பதிலாக சிறிய தாய் ஒன்று வரும் உங்களோட குடும்பத்துக்குள்ளே, உங்களோட குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு. அதாவது பாக்கியராஜர் இடைக்காலத்து படம் உண்டு, எங்க சின்ன ராசா. அப்போ நான் சின்ன 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த பாட்டுக்கள் எல்லாம் வீட்டு அடிக்கடி போட்டு கேட்பாங்க. ராதாவும் பாக்கியராஜும் சேர்ந்து நடித்தது. அதில் பாக்கியராஜ் எதுக்கு எடுத்தாலும் சித்தின்னு சொல்லி ஏமாந்து போய் கொண்டிருப்பார். அவள் வந்து அவரை நல்லா ஏமாற்றி போட்டு அவருக்கு நடித்து கொண்டு அவரை பலிக்கடாவை பயன்படுத்தி கொண்டிருப்பாள். அப்படியான ஆண்கள் இன்றும் வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்படி நம்பி அவங்கள அம்மா சித்தி அக்கான்னு இப்படி நம்பி இப்போ வந்து விசர் ஆஸ்பத்திரியிலையும் சிறைச்சாலையிலையும் ஜெயிலேயுமா இப்படி ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பலிகடாவை போய் இருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களை பலிகடாவாக்கி போட்டு அவங்க நீட்டி நிமிந்து போட்டு டிவியை பார்த்துக்கொண்டு ஃபோனில் ஊர்வம் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சிலர் வந்து நீலி கண்ணீர் வடிப்பாங்க. உண்டு அப்பா சித்தத்துக்கு பிறகு உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உண்டு அம்மா சித்தத்துக்கு பிறகு உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அதுக்கான கடமைகளை நீங்கள் செஞ்சு விடுங்க. அவங்கள பிச்சை எடுக்க விடாமல் அவங்களுக்கு ஒரு இருக்க இடம், 3 நேரம் சாப்பிட ஒரு வழி, அதை செய்து விட்டு நீங்கள் விலகுங்க. ஆனால் அவங்க விட மாட்டாங்க. திரும்ப உங்களை இழுப்பாங்க. உங்களோட மனைவியை பற்றி கூட சொல்லி கொண்டு இருப்பாங்க. உங்களோட குடும்பம் பிரியும் வரைக்கும் ஓய மாட்டாங்க. நீங்கள் தான் இவங்களை விலத்தி வைக்கணும். அவங்க என்ன கேட்டாலும் நோ சொல்ல பழகுங்க. எங்களோட மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இதோட முடிஞ்சது. நன்றியுடன் தீபா.